ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மாதுளை ஜாம் பார்க்க போகிறோம். மாதுளையில் ஜாமான்னு நினைக்கலாம், நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக பைனாப்பிள் அந்த ஜாமெல்லாம் விட சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாதுளையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஜாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம பைனாப்பிள் ஜாம், தக்காளி ஜாம் அதெல்லாம் தருவோம், அதெல்லாம் விட இது வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஈஸி ப்ராசஸ். நான் வடியில் போட்டுட்டேன். நீங்கள் துணியில் போட்டால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் காய்ச்ச மாதுளை எடுத்தேன், அதனால் உங்களுக்கு கலர் கம்மியாக தெரியும். நாட்டு மாதுளை. நீங்கள் நார்மலாக ஷாப்பில் கிடைக்கிற மாதுளைனா இன்னும் நல்லாவே கலராக இருக்கும். இதை ஒரு சாஸ் பேனில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து நல்லா வற்றணும். கொஞ்சம் பபுள்ஸ் அடங்குற ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நாட்டு மாதுளைன்றதால, ஏன்னா அதில் ஒரு புளிப்பு இருக்கும். கலர் ஆப்ஷனல் தான். நான் ஃபுட் கலர் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்கலன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சுண்ட வற்றணும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு புளிப்போட ஒரு இனிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ ஆற உங்களுக்கு திக்காயிடும். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட ஜாம் ரெடி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.